எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சுவையான நல்ல டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். இது ப்ரான்ஸ் வச்சு செய்ய போகிறோம். இது கடாய் ப்ரான்ஸ் வறுவல். ரொம்ப நல்ல சிம்பிளான ரெசிபி. இதுக்கு முன்னாடி நான் நிறைய ப்ரான் ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சுருக்கேன். அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்க இப்போ இந்த ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 500 கிராம் இறா எடுத்திருக்கேன். இது டைகர் ப்ரான்ஸ், கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். நல்லா கழுவி உள்ளே இருக்கிற நரம்பை எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணணும். இப்போ தான் மசாலா தூள் போட்டு ஊற வைக்க போகிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இந்த ரெசிபியோட முக்கியமான ஸ்டெப் எறாவை ஊற வைக்கிறது தான். எறாவை 1 மணி நேரம் ஊற வைக்கணும். அதிக நேரம் ஊற வச்சா இன்னும் டேஸ்டாக இருக்கும். ஆனால் குறைஞ்சதும் 1 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும். அகல சாஸ்பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போடுறேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போடுங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 சின்ன தக்காளியை பொடியாக நறுக்கி போடுறேன். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போடுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி இருக்கு. இப்போ ஊற வச்ச ப்ரான்ஸை இதில் போடுங்க. இது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஊறி இருக்கு. நல்லா கிண்டுங்க. சாஸ்பேனை மூடி 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இந்த ரெசிபிக்கு எந்த விதமான இறால் யூஸ் பண்ணலாம். பெரிய சைஸ் இறா வேணும்னு அவசியம் இல்லை. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இறா நல்லா வெந்துருச்சு. மசாலாவும் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. உப்பு செக் பண்ணுங்க. அருமையான கடாய் இறா வறுவல் தயார். சூடாக பரிமாறுங்க. சூப்பரான கடாய் இறா வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது ரொம்ப நல்லா ஒரு சைட் டிஷ். நீங்கள் அது ஸ்டார்டராகவும் சர்வ் பண்ணலாம், இல்லைனா சாம்பார் ரசத்துக்கு ஒரு சைட் டிஷ்ஷாகவும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய இறா தான் யூஸ் பண்ணணும் இல்லை, உங்ககிட்ட எந்த சைஸ் இறா இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் அதை செய்யலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ருசிச்சு சாப்பிடுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frames.